ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரவா லட்டு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. நெய் விட்டு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். அது பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி இந்த அளவுக்கு வறுபட்டதையும் திராட்சை போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சுங்க. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இன்னொரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. இந்த கப்பில் 2 கப்பு ரவை போட்டிருக்குறேங்க. அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, ரவையும் இந்த அளவுக்கு வறுத்தா போதுங்க. நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. மறுபடியும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேங்க. அதை கொஞ்சம் வறுத்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் இந்த அளவுக்கு வறுத்ததையும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், இந்த கப்பில் 2 கப்பு ரவை எடுத்துங்க. அதில் 1.5 கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. எடுத்து மிக்ஸி ஜாரில் ஏலக்காய் 2 போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், சர்க்கரையை அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு. ஒரு குண்டால் போட்டுக்கலாம். பாருங்கள், வறுத்த ரவையும் ஒன்றும் பாதியமாக கொஞ்சம் அரைச்சிக்கிட்டு வந்தாச்சுங்க. அதையும் இதோடைய சேர்த்திக்கலாங்க. வறுத்த தேங்காயும் அரைச்சிக்கிட்டு வந்தாச்சுங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாங்க. உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஒரு சிட்டிகை. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை, ரவை, தேங்காய் எல்லாத்தையுமே ஒன்றா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வறுத்தது எல்லாம் அரைச்சி ஒன்றா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்குறேங்க. பால் ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாங்க. இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, உருண்டை பிடிச்சிக்கலாம். நடுவில் இப்படி முந்திரி திராட்சை ஒன்று வச்சு பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, ரவா லட்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. எல்லாம் நெய்யிலேயே வறுத்து செய்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.